வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களாகவே வெள்ளாத்தாளின் மனதில் ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருந்தது. சாதாரணமாக மங்கா காலையில் தானாகவே படுக்கையை விட்டு எழுந்திருந்தாள் என்ற பேச்சே கிடையாது. 8 மணிக்குள் வேலைக்கு புறப்பட்டாக வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லாமல் நிச்சிந்தையாக குரட்டை விட்டு கொண்டிருப்பாள். 7 மணியிலிருந்தே 4-5 தரம் அவளை உருட்டி புரட்டி அடித்து கிள்ளி எழுப்பினால்தான் அவள் சிறிதாவது உணர்வு வந்து சோம்பல் முறித்து கொண்டு சிணுங்கியவாறே எழுந்திருப்பாள். அப்படிப்பட்ட மங்கா இப்போதெல்லாம் பலவென்று விடுவதற்கு முன்னால் இருட்டோடையே எழுந்து விடுகிறாள். எழுந்த சுருக்கோடு அருவிக்கரைக்கு போய் 1/2 மணி நேரம் கழித்துத்தான் திரும்பி வருகிறாள். குளித்துவிட்டு வருகிறாளா என்றால் அதுவும் இல்லை. அவ்வளவு அதிகாலையில் அருவிக்கரையில் அவளுக்கு அப்படி என்ன வேலை இருக்க முடியும்? ஏமங்கா, ஒரு நாளை போல அவ்வளவு சீக்கிரம் எழுந்துடுறியே, திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளவு கரிசனம் வந்துச்சு என்று கேட்டாள் வெள்ளாத்தாள். அதுவும் மங்கா வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில். எனக்கு கரிசனமே கிடையாதுன்னு தானே இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்பவாவது தெரிஞ்சுக்க என்று சிரித்து மழுப்பிவிட்டு போய்விட்டாள் மங்கா. ஏதோ ஒரு விஷயத்தை தன்னிடம் இருந்து அவள் மறைத்து வைக்கிறாள் என்ற வரைக்கும் வெள்ளாத்தாளுக்கும் புரிந்தது. ஆத்தாளிடமே அவ்வளவு ஒளிவு மறைவு என்ன வேண்டியிருக்கிறது என்ற கோபத்தோடு அதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற பிடிவாதமும் சேர்ந்து கொண்டது. இருக்கட்டும், நாளைக்கே அந்த குட்டை உடைக்காம விட போறதில்ல என்று ஆத்திரத்துடன் கருவி கொண்டாள். மறுநாள் மலை காடுகளில் முதல் குயில் கூவத் தொடங்கிய போதே வெள்ளாத்தாள் கண் விழித்து விட்டாள். மங்கா இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். தூங்குவது போல கண்களை மூடிய நிலையிலேயே நல்ல விழிப்புடன் படுத்திருந்தாள் வெள்ளாத்தாள். மலை காடுகளில் பலவிதமான பறவை ஒலிகள் கலந்தொலிக்க ஆரம்பித்தன. விரைவிலேயே வானதேவனின் பவனி ஆரம்பமாக போகிறதென்ற குதூகலத்தில் பறவை இனங்கள் எழுப்பிய ஆரவாரம் திசையெங்கும் நிரம்பியது. மங்கா சட்டென்று கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதிக நேரம் உறங்கிவிட்டோம் என்று அவள் பரபரப்படைந்தது போல் தோன்றியது. வெள்ளாத்தாள் அசையாமல் படுத்திருந்தாள். மங்கா அவள் அருகே குனிந்து அவள் இன்னும் உறக்கத்தில் தான் இருக்கிறாள் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகு ஓசைப்படாமல் வெளியே நடக்க ஆரம்பித்தாள். அவள் வெளியே சென்ற சில கணங்களுக்கெல்லாம் வெள்ளாத்தாள் சட்டென்று எழுந்து சத்தம் செய்யாமல் குடிசையின் கதவு வரை சென்று எட்டி பார்த்தாள். வெளியே இருந்த மஞ்சு மூட்டத்தில் அருவிக்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்த மங்காவின் நிழல் உருவம் அவளுக்கு தெரிந்தது. அடிமேல் அடி வைத்து அவள் தன் பார்வைக்கு தப்பி விடாமல் பார்த்தவாறு அவளை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். மங்கா அதிக தூரம் செல்லவில்லை. அருவிக்கரையில் இருந்து மேம்பாறை கசத்தை நோக்கி செல்லும் ஒற்றையடி தடம் ஒன்று இருந்தது. இருபுறமும் குத்துச்செடிகளும் கோரை புதர்களும் அடர்ந்த அந்த தடத்தின் வழியே மங்கா நடக்க ஆரம்பித்த போது வெள்ளாத்தாளுக்கு திக்கென்றது. அடிப்பாவி, புதற்குள்ள இருந்து துஷ்ட பிராணி ஏதாச்சும் மேல விழுந்து பிடுங்கிட போகுதடி என்று கத்திவிட துடித்தாள். மிகவும் கஷ்டத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு புதரில் சலசலப்பு செய்யாமல் மெதுவாக பதுங்கியவாறு அவளை பின்தொடர்ந்தாள். கோரை பொற்கள் நெருங்கி வளர்ந்திருந்த ஒரு புதருக்கருகே மங்கா நின்று விட்டாள். வெள்ளாத்தாள் வேறொரு புதரில் மறைந்து நின்று அவள் என்ன செய்கிறாள் என்று கவனிக்க ஆரம்பித்தாள். மஞ்சு மூட்டம் பெரும்பாலும் கலைந்து விட்டிருந்தது. பலவென்று விடிய ஆரம்பித்திருந்தது. மங்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் வெள்ளாத்தாள் மறைந்திருந்த இடத்தில் இருந்து நன்றாக கண்காணிக்க முடிந்தது. புதரை விலக்கிய மங்கா முதலில் மூச்சை பிடித்து கொண்டு ஒரு பலுவான கல்லை தூக்கி அப்பால் வைத்தாள். பின்பு அந்த கல்லுக்கடியே இருந்த ஒரு பாறை பொந்தில் கையை விட்டு மிகவும் ஜாக்கிரதையாக எதையோ கையில் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில் அவள் சற்று திரும்பி நின்று கொண்டிருந்ததால் அவளது முதுகுப்புறமே வெள்ளாத்தாளுக்கு தெரிந்தது. அவள் கையில் இருந்தது என்னவென்று அவளுக்கு புலப்படவில்லை.
இருந்தாலும் அது என்னவா இருக்கும் என்று யூகிப்பது அவளுக்கு கஷ்டமா என்ன? பாவி மக, ஆத்தாளுக்கு தெரியாம பணத்தை பதுக்கி வைக்கத்தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறா. பதுக்கி வச்ச பணம் பத்திரமா இருக்கான்னு பார்க்கத்தான் ஒரு நாளை போல இவ்வளவு அதிகாலையில எழுந்து வந்துடுறா. இவ்வளவு சூதுவாதம் மனசுல இருக்கும்போது தூக்கம் எப்படி பிடிக்கும் ஒரு பொண்ணுக்கு? இதையா வெகுளி பொண்ணுன்னு இத்தனை நாள் நினைச்சு ஏமாந்துட்டு இருந்தோம். அந்த எண்ணமே வெள்ளாத்தாளின் மனதில் ஆங்காரம் அனல் பறக்க செய்தது. தான் பதுக்கி வைத்த பொருள் பத்திரமாயிருக்கிறதென்ற திருப்தியுடன் மங்கா அதை மீண்டும் மறைவிடத்தில் வைக்க போன சமயம், ஏ மங்கா, திருட்டு கழுத, என்ன வேலை இதெல்லாம் என்று கத்திக்கொண்டே புதர் மறைவில் இருந்து முன்னே பாய்ந்த வெள்ளாத்தாள் ஒரே எட்டில் அவள் அருகே வந்து நின்றாள். எதிர்பாராத இந்த தாக்குதல் கன நேரத்துக்கு மங்காவை அதிர்ந்து நிற்க செய்தது. ஆத்தா, நீ எதுக்கு இங்க வந்த என்று கத்திக்கொண்டே தன் கையில் இருப்பது ஆத்தாளுக்கு தெரிந்து விடாமல் திரும்பி நின்று கொண்டாள். எதுக்கு வந்தனா? ஏண்டி, நீயா 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சா உடனே பணத்தாசை பிடிச்சுக்கிடுச்சா? உனக்காக இத்தனை நாளும் உடம்ப ஓழாக்கி உழைச்சிருக்கேனே, அவ்வளவும் மறந்துடுச்சா உனக்கு? ஆத்தா கிட்ட போய் சொல்லி பணத்தை பதுக்கி வைக்கிறதும் அது பத்திரமா இருக்கான்னு பதுங்கி பதுங்கி வந்து பாக்குறதும், சி, இவ்வளவு திருட்டு புத்தி உனக்கு எங்கிருந்தடி வந்துச்சு என்று வெள்ளாத்தாள் ஆத்திரத்துடன் கத்தினாள். ஆத்தா, வாய மூடு. தப்புந்தவருமா என்னமோ நினைச்சுக்கிட்டு ஏன் வீணா கூச்சல் போடுற? இது வரைக்கும் வாரம் எனக்கு கிடைச்ச கூலியில ஒரு செப்பு காசு கூட உனக்கு தெரியாம நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டது கிடையாது. உன் தலை மேல ஆணையா வைக்கிற? ஆத்தா தலை வெடிச்சா உனக்கு என்ன வந்தது? நிம்மதியா இருப்ப. பதுக்கி வைக்க வேண்டியதும் இல்ல, பதுங்கி பதுங்கி வந்து பார்க்க வேண்டியதும் இல்ல. ஆத்தா, வீணா பழி வைக்காத. நான் பணத்தை பதுக்கி வைக்கலன்னு சத்தியமா சொல்லியாச்சு. நீ அதை நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி. ஓஹோ, அவ்வளவு லேசா விட்டுடுவேன்னு நினைச்சியா? உன் கையில என்ன மறைச்சு வச்சிருக்க? அதை நான் பார்த்தாகணும் என்று ஓரடி முன்னே பாய்ந்த வெள்ளாத்தாள் அவள் கையை பற்ற முயன்றாள். ஆத்தா, நீ அதை பார்க்க வேண்டியதில்ல என்று பதறியவாறு சற்று பின்னுக்கு நகர்ந்தாள் மங்கா. பார்க்காம விட போறதில்ல, உனக்காச்சு எனக்காச்சு என்று வெள்ளாத்தாள் ஆவேசத்துடன் அவள் மேல் பாய்ந்த வேகத்தில் மங்காவின் கையில் இருந்த நகை பெட்டி நழுவி கீழே விழுந்தது. அந்த அதிர்ச்சியில் திறந்து கொண்ட அந்த நகை பெட்டிக்குள்ளே இருந்து பச்சை கற்களும் சிவப்பு கற்களும் பதித்த கழுத்தாரம் கதிரவனின் முதல் கிரணங்கள் பட்டு மின்னியது. அடி பாவி பொண்ணு, இது எங்கிருந்து திருடிக்கிட்டு வந்த? ஆத்தா, உன் மகளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறதுல உனக்கே இவ்வளவு சந்தோஷம். ஆனா நான் இதை எங்க இருந்து திருடிக்கிட்டு வரல. வள்ளியக்கா கல்யாணத்துல வெகுமதியா கொடுக்க சொல்லி குமரையா என்கிட்ட இதை கொடுத்துட்டு போயிருக்கு. வீட்டுல வச்சா போயிட போகுதேன்னுதான் இங்க பதுக்கி வச்ச. இது பத்திரமா இருக்கணுமேன்னு இத்தனை நாளும் வவுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இதுக்கு சத்துருவா வந்து முளைச்சிருக்க என்ற வெறுப்புடன் கூறிக்கொண்டே மங்கா கீழே விழுந்து கிடந்த நகை பெட்டியை சரியாக மூடி கையில் எடுத்து கொண்டாள். வெள்ளாத்தாள் மனம் வெதும்பி நின்றாள். அவள் கண்களில் கரகரவென்று நீர் சுரந்தது. வள்ளிக்கு குமரையா கொடுத்துட்டு போன வெகுமதியா இது? அடிய மங்கா பொண்ணு, என்னென்னமோ சொல்லி உன் மனச நோக பண்ணிட்டனே என்று தழுதழுப்புடன் கூறிக்கொண்டே பரிவுடன் அவளை அணைத்து கொண்டாள். ஆமா, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு நீ என்னைக்குத்தான் நினைச்சிருக்க என்று சலிப்புடன் கூறியவாறே அவளது கையை விலக்கிவிட்ட மங்கா, ஆத்தா, இனிமே நான் இதை வச்சிருக்க லாயக்கில்ல என்றாள். அப்படின்னா கல்யாண நாள் வரையில நான் காத்திருக்க போறதில்ல. இன்னைக்கே வள்ளி அக்கா கிட்ட இதை கொடுத்துட்டு வந்துட போறேன். இன்னைக்கேயா? இன்னைக்கே இல்ல, இப்பவே என்று கூறியபடியே மங்கா வேகமாக அங்கிருந்து நடந்தாள். மங்கா, ஒரு பேச்சு கேட்டுட்டு போ என்று வெள்ளாத்தாள் அழைத்ததற்கு அவள் செவி சாய்க்கவே இல்லை. அப்போதுதான் ஆட்டுப்பாலை கறந்தெடுத்து கொண்டு உள்ளே போக திரும்பிய வள்ளி மங்கா வருவதை பார்த்துவிட்டு வியப்புடன் நின்றாள். அவ்வளவு அதிகாலையில் மங்காவை அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன மங்கா? போ வள்ளி அக்கா, உன்னால எனக்கு பெரிய தொல்லையா போச்சு என்றாள் மங்கா எடுத்த எடுப்பிலேயே. ஏமங்கா அப்படி சொல்ற? நான் எப்பவாவது உனக்கு தொல்லை கொடுத்ததுண்டா? நீ கொடுத்தாத்தானா? உன் பேரை சொல்லி அந்த குமரையா கொடுத்துட்டு போன தொல்லையத்தான் சொல்ற. இதோ பாரு என்று தன் கையில் இருந்த நகை பெட்டியை வள்ளிக்கு காட்டினாள் மங்கா. என்ன இது?
உன் கல்யாணத்துல வெகுமதியா கொடுக்க சொல்லி குமரையா இதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கு. இனிமேலும் இத கட்டி காக்க என்னால முடியாது, நீயே வச்சுக்க என்று கூறிய மங்கா அதை வள்ளியின் கையில் திணித்தாள். வள்ளி அதிர்ந்து போய் நின்றாள். மங்கா அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. சரி, எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சு, நான் வர என்று அவள் பரபரப்புடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகும் வள்ளி அப்படியே பிரம்மை பிடித்தாற் போல நின்று கொண்டிருந்தாள். வள்ளி, வள்ளி என்று அஞ்சலையத்தை அழைக்கும் குரலை கேட்டபோதுதான் அவளுக்கு உணர்வு வந்தது. கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை துடைத்து கொண்டு வேகமாக வீட்டுக்குள் சென்றாள். வாசல்ல மங்கா பொண்ணோட குரல் கேட்டுச்சே, உள்ள வராம அப்படியே போயிடுச்சா என்று கேட்டாள் அத்தை. ஆமா அத்தை, இத கொடுத்துட்டு போயிடுச்சு. என்னது, நகைப்பெட்டி மாதிரி இருக்கே என்று அதை கையில் வாங்கி திறந்த அஞ்சலையத்தை உள்ளே இருந்த கழுத்தாரத்தை கண்டதும் பிரமித்து போய்விட்டாள். இது ஏது மங்காவுக்கு? எனக்கு திருமண பரிசா கொடுக்க சொல்லி அந்த ஐயா கொடுத்துட்டு போனாரா? அத்தை புரிந்து கொண்டாள். அவள் நெஞ்சிலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு எழுந்தது. என்னமோ வள்ளி, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரு எதிர்பார்த்தாங்க என்றாள். நான் கொடுத்து வச்சது எதுவோ அதுதானே எனக்கு கிடைக்கும் என்றாள் வள்ளி. அந்த ஐயா பாவம் என்ன நினைச்சுக்கிட்டாரோ, இங்கிருந்த வேலையை கூட விட்டுட்டு பட்டாளத்துல சேர்ந்துட்டதா பேசிக்கிடுறாங்க. எங்க இருந்தாலும் அது நல்லா இருக்கணும் என்று பெருமூச்செறிந்தாள் அந்த அஞ்சலையத்தை. அத்தையின் கையில் இருந்து அந்த நகை பெட்டியை வாங்கி மூடிய வள்ளி அதை தன்னுடைய சிறிய இரும்பு பெட்டிக்குள் காளியண்ணன் சமீபத்தில் வாங்கி கொடுத்த சேலை பொட்டலத்துக்கடியில் பத்திரப்படுத்தி வைத்து பெட்டியை பூட்டினாள். அதே சமயம் வாய்க்காலில் பல் துலக்கிவிட்டு திரும்பிய காளியண்ணன் அங்கு வந்தான். அத்தை பரபரப்புடன் கொண்டு வந்து கொடுத்த தேநீரை பருகியவாறே அவன் கூறினான். அத்த, அந்த முனியாண்டி தன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியலையே. ஏன் தம்பி, நீ ஏன் நின்னு முடிச்சு வச்சது தானே, அவன் மனசை பத்தி உனக்கா தெரியாது என்றாள் அத்தை மனக்கடுப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல். கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு, அந்த ஆள் இன்னும் இந்த பக்கமே எட்டி பார்க்காம இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அது அந்த ஆளையே கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, கேட்கத்தான் போற. மாலையில டியூட்டியில இருந்து திரும்பி வரும்போது கையும் மெய்யுமா அந்த முனியாண்டிய பிடிச்சுக்கிட்டு போட்டு முடுக்காம விட போறதில்ல என்றான் காளியண்ணன் தீர்மானமாக. அன்று மாலை சோதனை போல் அடுத்தடுத்து அவனுக்கு வேலை இருந்து கொண்டே இருந்தது. அன்று சனிக்கிழமையாதலால் பவர் ஹவுஸ் பகுதியில் இருந்து உச்சிக்கடவுக்கு வரும் தொழிலாளர்களின் தொகை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. 6 மணிக்கே முடிய வேண்டிய டியூட்டி 7 மணி வரை நீடித்தது. கடைசி முறையாக மேலே வந்து நின்ற சாலியில்தான் மங்கா திரும்பி வந்திருந்தாள். காளியண்ணனை பார்த்தும் பாராதது போல் அவள் அங்கிருந்து போக ஆரம்பித்த போது காளியண்ணன் ஏ மங்கா என்று அழைத்தவாறு வேகமாக அவளுக்கு முன்னே சென்று நின்று கொண்டான். என்ன என்றாள் மங்கா இரு கைகளையும் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு. நான் ஒரு ஆள் இருக்கிறது தெரியல, திரும்பி கூட பார்க்காம போறியே என்றான் காளியண்ணன். பார்க்கும்படி நீ இருந்தா தானே, என்ன குறைச்சல கண்டுட்ட? உன் மனசையே கேட்டுக்க. சரி சரி, நாளைக்கு வள்ளி அழிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரதா இருக்க என்றான் காளி. எதுக்கு? உனக்கு பரிசம் போட. ஓஹோ, என் சம்மதம் இல்லாம எதுவும் நடந்துட முடியாது தெரியுமில்ல. உன் சம்மதத்தை பத்தி தான் எனக்கு கவலை இல்லையே. கண்களை உருட்டி அவனை ஒரு பார்வை பார்த்தாள் மங்கா. இந்த பாரியா, வள்ளியக்காவும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிடாத. யாரும் என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னை கட்டாயப்படுத்த முடியாது. ஆமா என்றாள். இஷ்டம் இல்லாம இருந்தா தானே அந்த பேச்சு என்று சிரித்தான் காளி. நினைச்சுக்கிட்டு என்று நொடித்து விட்ட மங்கா அங்கிருந்து நகர்ந்தாள். உடும்பு கொட்டகையில் ஏற கட்ட வேண்டிய வேலைகளை எல்லாம் கவனித்துவிட்டு காளியண்ணன் அங்கிருந்து புறப்பட மேலும் 1/2 மணி நேரம் பிடித்தது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாய்த்தான் முடிந்தது. காலையில் கீழூருக்கு போயிருந்த முனியாண்டி அப்போதுதான் கடையில் வந்து உட்கார்ந்திருந்தான். மாப்ள, கடைக்கு வெளியே காளியண்ணன் நின்று கொண்டிருப்பதை கண்டதும் முனியாண்டி கல்லா பெட்டியை விட்டு வெளியே எழுந்து வந்தான். என்னையா, கண்ணிலேயே பற்றதில்ல என்றான் காளி. ஒருத்தர் கண்ணுல பற்றதுக்காக ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க முடியுமா? ஓடியாடி உழைச்சாத்தானே வேலை நடக்கும் என்றான் முனியாண்டி. அடடே, மாப்பிள்ளை முறுக்கு இப்பவே காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? பலே பலே என்று சிரித்தான் காளி.
முகத்தை உர்ரென்று வைத்தவாறு முனியாண்டி ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான். எனக்கு ஒரு பீடி என்று காளியண்ணன் கேட்டதும் வேண்டா வெறுப்பாக ஒரு பீடியை அவன் கையில் கொடுத்துவிட்டு சும்மா இருந்தான் முனியாண்டி. ஏயா, நான் ஒத்தக்கை ஆளாச்சே, பத்த வைக்காம நின்னா எப்படி என்று காளி சிரித்த போதும் அவன் கடுகடுப்பு மாறவில்லை. கனிந்து கொண்டிருந்த தன் பீடியை காளியின் முகத்துக்கு எதிரே நீட்டி அவன் பீடியை பற்ற வைத்து கொண்ட பிறகு புகையை ஒரு தரம் உறிஞ்சி மூக்கிலேற்றி கொண்டு இருமினான். அவனது இருமல் அடங்கியதும் காளி கூறினான், இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்கு, நினப்பு இருக்குல்ல? நினப்பு இல்லாம போயிட்டா கூட எவ்வளவோ நிம்மதியா இருக்குமே என்ற முனியாண்டி கூறியதும் காளி அண்ணனுக்கு திக்கென்றது. என்ன சொல்ற? உள்ளதான் சொல்றேன். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்வாங்கல்ல, அது சரியாத்தான் போச்சு. மாப்பிள, தெரியாதனமாத்தான் நான் தலையை கொடுத்துட்டேன். உண்மை தெரிஞ்சப்புறம் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மையை கண்டுட்டியா என்று கத்தினான் காளி. அதை சொல்ல வேற வேணுமா? ஊர் அறிஞ்ச செய்தியாயிடுச்சே அது. தங்கச்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதேன்னு தான் ஏன் தலையில கட்டி இருக்க. என்ன சொன்ன என்ற ஆவேசத்துடன் அவனுடைய சட்டை காலரை பற்றி முறுக்கினான் காளி. கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடு. அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உயிரோட இருக்கிறத விட இப்பவே என் உயிர் போயிட்டா நல்லாத்தான் இருக்கும் என்று குமரினான் முனியாண்டி. கூடாது, அடுத்த வெள்ளி வரையில நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். அன்னைக்கு மட்டும் ஏதாவது தப்பு தண்டாவா நடந்துகிட்ட அந்த இடத்திலேயே உன்னை உயிரோட புதைச்சிடுவேன் என்று உக்கிரமாக கூறியவாறு அவனை உலுக்கிய காளி அவனை அப்பால் தள்ளிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். இரவு வெகு நேரம் வரை அவன் வீட்டிற்கு திரும்பவில்லை. எங்கெங்கோ கால் இழுத்த போக்கில் சுற்றி அலைந்துவிட்டு அவன் வீடு திரும்பிய போது நடு நிசையாகிவிட்டது. யாருடனும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் படுத்து விட்டான். அதன் பிறகும் தூக்கம் அவன் இமைகளை மூட வெகு நேரம் பிடித்தது. மறுநாள் காலையில் மாயாண்டியின் அவல குரலை கேட்டு அவன் கண் விழித்தான். ஐயோ காளி, என்ன நடக்க கூடாதது நடந்து போச்சு. அந்த முனியாண்டி பையன் நமக்கெல்லாம் துரோகம் செய்துட்டு போயிட்டான் என்ற உணர்ச்சி மிகுதியில் உளறி கொட்டியவாறே மாயாண்டி அவன் அருகே ஓடி வந்தான். ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தான் காளி. நிதானமாத்தான் சொல்லி தொலையன், என்ன நடந்துச்சு என்றான் எரிச்சலுடன். முனியாண்டி பையன் நம்பிக்கை துரோகம் செய்துட்டான் காளி. என்னோட அங்கேயே இழுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். காளியின் திகைப்பு எல்லை மீறியது. என்ன சொல்ற மாயாண்டி என்று கத்தினான். நான் ஏமாந்துட்டேன் காளி. என்ன, அங்கிக்கும் அவனுக்கும் ரொம்ப நாளாவே தொடர்பு இருந்துச்சாம். எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க தெரியல. படுபாவி என் குடும்பத்துக்கே கொள்ளி வச்சுட்டு போயிட்டானே. இனிமே நான் என்ன செய்ய போறேன், எப்படி வாழ போறேன் என்று புலம்பினான் மாயாண்டி. 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க நான் சொல்ற. ஆமா காளி, என்ன இதுக்குன்னு எத்தனை நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களோ. நேத்து கீழூர்ல இருந்து லாரிய முனியாண்டியே ஓட்டி வந்தானாம். நடுராத்திரியில கடை சாமானை எல்லாம் அள்ளி சுருட்டி லாரியில போட்டுக்கிட்டு அங்கேயும் வர சொல்லி அழைச்சுக்கிட்டு லாரியிலேயே ஊற விட்டு ஓடி இருக்கானே பாவி. இவன் வழங்குவானா? நல்லா இருப்பானா? இந்த ஏழை அழ வச்சுட்டு இவன் சுகமா வாழ்ந்துட முடியுமா என்ற மாயாண்டி உறக்க ஒப்பாரியே வைக்க ஆரம்பித்து விட்டான். சீ, நீயும் ஒரு ஆம்பளையா, மூடு வாய என்ற காளியண்ணன் அதட்டியதும் தான் அவன் கூச்சல் அடங்கியது. முதலில் கீழூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோனில் தகவல் தெரிவிப்பதென்ற முடிவுடன் இருவரும் உச்சிக்கடவு காரியாலயத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அந்த பாயா மட்டும் என்கிட்ட உயிரோட சிக்கட்டும், அந்த இடத்திலேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டுடுற என்ற ஆக்ரோஷத்துடன் கத்திவிட்டு சென்றான் காளி. வள்ளி சூனியத்தை பார்த்தவாறு நின்றாள். ஐயோ வள்ளிக்கண்ணு, தெய்வம் உன்னை ஏன்தான் இப்படியெல்லாம் வாட்டி எடுக்குதோ தெரியலையே என்று அரற்றியவாறே அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் அஞ்சலயத்தை. ஓங்கி உயர்ந்த வெண்பனி சிகரங்களை பார்த்தவாறு ஊசி இலை மரங்கள் செறிந்து வளர்ந்திருந்த மலை சரிவின் சமதரையான விளிம்பு பகுதியில் மலையோடு ஒட்ட வைத்திருந்தது போல் அமைந்திருந்தது அந்த இராணுவ ஆஸ்பத்திரி. மலை அணங்குக்கு அணிவித்த ஒட்டியானம் போல் அந்த சரிவோடு ஒட்டி அமைந்திருந்த குறுகலான சாலை வழியே அவ்வப்போது இராணுவ லாரிகளும் ஜீப்களும் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து போய் கொண்டிருந்தன. சண்டை எங்கோ 20 மைல் தொலைவு கப்பால் நடந்து கொண்டிருந்தது. அங்கே விட்டு விட்டு ஒலிக்கும் பீரங்கி முழக்கம் அந்த தொலைவில் இருந்து காற்றில் மிதந்து கரைந்து பசித்திருக்கும் கிழட்டு சிங்கத்தின் உரமிழந்த உருமலை போல் காதில் வந்து விழுந்து கொண்டிருந்தது.
யந்திர துப்பாக்கிகளோ சாதாரண துப்பாக்கிகளோ ஒலிப்பதை இவ்வளவு தூரத்தில் இருந்து எப்படி கேட்க முடியும்? ஆனால் கிழக்கு சிங்கத்தின் உருமல் அடங்கும் வரை இந்த லாரிகள் ஜீப்களின் வரத்து போக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். காலை ஆரம்பித்த சங்கிலி தொடர் இன்னும் நீடித்து கொண்டிருந்தது. இன்னும் எவ்வளவு நேரமோ? ஆஸ்பத்திரியின் மாடிப்பகுதி பால்கனியில் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்து வெண்பனி இதயத்தின் வீரத் தோற்றத்தை ரசித்தவாறு உட்கார்ந்திருந்த குமரன் ஆஸ்பத்திரி வாயிலில் ஒரு ஜீப் வந்து நின்றதை கண்டதும் சற்று முன்னுக்கு நகர்ந்து எட்டி பார்த்தான். ஆஸ்பத்திரி ஆடலிகள் ஜீப் அருகே விரைந்து சென்று பிரக்ஞை இழந்த நிலையில் ஸ்ட்ரெச்சரில் கிடத்தப்பட்டிருந்த ஒரு ஜவானை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். ஒரு பெருமூச்சுடன் பின்னுக்கு சாய்ந்தான் குமரன். 2 வாரங்களுக்கு முன்னால் இதே மாதிரிதான் குற்று உயிரான நிலையில் அவன் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்திருந்தான். மார்பில் பட்ட குண்டு அணு பிசகி இருந்தால் அவன் உயிரையே குடித்திருக்கும். ஆனால் அவனுடைய ஆயுள்தான் கெட்டியாயிற்றே. மேலோடு உராய்ந்து சென்ற குண்டு விலா பக்கமாக பாய்ந்து அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து விட்டது. குண்டை அகற்றி சேதமான இரத்தத்திற்கு பதில் இரத்தத்தை அவன் உடலில் செலுத்தியதும் ஒரே வாரத்தில் அவன் எழுந்து நடமாடும் சக்தியை பெற்றுவிட்டான். இப்போது காயம் நன்றாக ஆறிவிட்டது. பழைய பலமும் அநேகமாக திரும்பிவிட்டது. ஆனால் ஆஸ்பத்திரி டாக்டர் ரகுநாத் அவனுக்கு அங்கிருந்து விடுதலை அளிக்க இசையாமல் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். கேப்டன் குமரன், உங்கள் துடிப்பை நான் உணராமல் இல்லை. ஆனால் என்னுடைய பொறுப்பையும் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் இங்கு வந்து சேர்வதற்குள் எவ்வளவு ரத்தம் உங்கள் உடம்பில் இருந்து சேதமாயிருந்தது தெரியுமா? உங்கள் உடம்புக்கு ஏற்ற ரத்தம் தெய்வாதீனமாக எங்கள் சேமிப்பில் இருந்ததால் தானே உடம்பு சரியாயிருக்கிறது. உடம்பில் இன்னும் கொஞ்சம் நல்ல ரத்தம் ஊறட்டுமே என்று கூறி தட்டி கழித்து வந்தார். தன் உடலில் ஓடிக்கொண்டிருந்த இரத்தத்தில் ஒரு பகுதி தன்னுடைய சொந்தம் இல்லை என்று நினைத்து பார்த்தபோது குமரனுக்கு சிரிப்பு வந்தது. எந்த புண்ணியவான் எப்போது தானம் செய்த இரத்தமோ இன்று அவன் உயிருக்கு அதுவே ஆதாரமாயிருந்ததென்பது விந்தையிலும் விந்தையல்லவா? அந்த புண்ணியவான் எங்கு இருக்கிறாரோ, அவர் இரத்த தானம் செய்த போது அது எங்கே, எப்போது, யாருடைய உயிரை மீட்டுக் கொடுக்க உதவப் போகிறது என்று சிறிதாவது சிந்தித்து பார்த்திருப்பாரா? ஒரு உயிர் இன்னொரு உயிரின் தவிப்பை உணர்ந்து செய்த தானம் அல்லவா அது? இந்த விதத்தில் ஏற்பட்ட உயிர் தொடர்பு என்றாவது மறக்கக்கூடியதா? உயிருக்கு உயிர் பேதம் இல்லை என்ற நினைவில் குமரனின் நெஞ்சம் பொங்கி நின்றது. அதே சமயம் உயிரை உயிர் அழிக்க துடிக்கும் கொடுமையை நினைத்து அவன் இதயம் விம்மியது. கேப்டன், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களா? உங்கள் வார்டில் உங்களை காணாததும் நான் எப்படி திகைத்து போய்விட்டேன் தெரியுமா என்று சிரித்து கொண்டே குமரனுக்காக சூடான பானம் நிறைந்த கோப்பையுடன் அங்கு வந்த டாக்டர் அகிலா கோப்பையை குமரன் எதிரே இருந்த டீப்பாயில் வைத்துவிட்டு தானும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். சாப்பிடுங்கள். அது இருக்கட்டும், என்னை பற்றி என்ன திகைப்பு என்று கேட்டான் குமரன் கோப்பையை கையில் எடுத்து பருகியவாறு. எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் போர் முனைக்கே புறப்பட்டு போய்விட்டீர்களோ என்ற திகைப்புதான், வேறென்ன என்று சிரித்தாள் அகிலா. அவ்வளவு துடிப்பு எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உங்களுடைய தகப்பனாரின் பொறுப்பை கருதித்தான் என்னுடைய துடிப்புக்கு அணை போட்டு வைத்திருக்கிறேன் என்றான் குமரன் தானும் சிரித்தவாறு. சற்று முன்புதான் அப்பா உங்களை பார்த்து போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்குள் புது கேஸ் ஒன்று வந்து விடவே அதை கவனிப்பதில் ஈடுபடும்படி ஆயிற்று என்றாள் அகிலா. சீரியஸ் கேஸா இது? இங்கு வரும் எந்த கேஸ் தான் சீரியஸ் கேஸ் இல்லை. நீங்கள் மட்டும் சாதாரண நிலையிலா இங்கு வந்தீர்கள்? நீங்கள் பிழைத்ததே மறுபிழைப்பாயிற்றே. எனக்கு ஆயுள் கெட்டி என்றுதான் நான் எவ்வளவோ தடவை சொல்லி இருக்கிறேனே என்று சிரித்தான் குமரன். இருங்கள், 4வது வார்டில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது, கவனித்துவிட்டு 5 நிமிஷத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறிய அகிலா சுறுசுறுப்பே உருவாக அங்கிருந்து எழுந்து சென்றாள். அவள் கொண்டு வந்து கொடுத்திருந்த பானம் இதமான சூட்டுடன் உடலுக்கு தெம்பு ஊட்டுவதாக மட்டுமில்லை, உள்ளத்துக்கு தெம்பு ஊட்டும் அவளது அன்பும் அதில் கலந்திருந்தது என்ற உணர்வுடன் அதை பருகி அதன் இனிமையை நெஞ்சில் நிறைத்து கொண்ட போது அகிலாவின் உயர்ந்த பண்புகளை பற்றிய எண்ணங்கள் குமரனின் மனதில் வட்டமிட்டன. 10 வருஷங்களுக்கு முன்பே மனைவியை பறிகொடுத்து விட்ட மேஜர் ரகுநாத்துக்கு
வாழ்க்கையில் இருந்த ஒரே பிடிப்பு அவரது ஒரே மகள் அகிலாதான். ஹாஸ்டலில் தங்கி சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த அகிலா 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் படிப்பை முடித்து பட்டமும் பெற்றாள். அதன் பிறகு ஓராண்டு ஆஸ்பத்திரி பயிற்சிக்காக அவள் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டியிருந்தது. அது முடிந்ததும் அவள் விரும்பியிருந்தால் ஒரு டாக்டரையே மனம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையையும் மருத்துவ தொழிலையும் ஒருங்கே ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அகிலாவின் விருப்பம் வேறு விதமாயிருந்தது. இமய எல்லையில் சீனர் ஆரம்பித்த ஆக்கிரமிப்பினால் நாடெங்கும் இளம் உள்ளங்களில் தோன்றிய உணர்ச்சி வேகம் அகிலாவையும் ஆட்கொண்டது. உரிய தகுதி பெற்றதுமே தந்தை பணியாற்றி வந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு உதவி டாக்டராக அமர்ந்து போர்க்களத்தில் இரத்தத்தை சிந்தும் ஜவான்களுக்கு தொண்டு புரிய அவள் தீர்மானித்து விட்டாள். எப்போதும் சிரித்த முகத்துடன் கலகலவென்று பேசியவாறு ஓடி ஆடி ஒவ்வொருவர் தேவையையும் கவனித்து வந்த அகிலா நோவும் பிணியும் துன்பமும் தவிர வேறெதையும் கண்டறியாத அந்த இராணுவ ஆஸ்பத்திரியின் வறண்ட சூழ்நிலையை ஒரே அடியாக மாற்றிவிட்டாள். படுகாயத்தின் நோவு பொறுக்க முடியாமல் துடித்து கொண்டிருக்கும் நோயாளியின் காதுகளில் அவளது வருகையை அறிவிக்கும் காலடி சத்தமும் கந்தர்வ கீதமாக ஒலிக்கும். இனிய புன்னகை தவழும் அவளது முகத்தை பார்த்ததுமே நோவெல்லாம் பறந்து விட்டது போல் தோன்றும். அளப்பரிய அன்புடன் அவள் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் சோர்வுற்ற நரம்புகளில் புத்துயிர் ஊட்டி புதிய சக்தி பரவ செய்யும். அந்த ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெறுவோருக்கு உடல் பிணி அகற்றி உரமூட்டும் தந்தையாக மேஜர் ரகுநாத் இருந்து வந்தார் என்றால், உள்ளத்தின் சோர்வை நீக்கி உற்சாகமூட்டும் சகோதரியாக டாக்டர் அகிலா தன் பங்கை செய்து வந்தாள். அங்கிருந்து குணமாகி செல்லும் ஒவ்வொரு ஜவானும் சிஸ்டர் சிஸ்டர் என்று அன்பு ததும்ப அழைத்தவாறு அவளை தேடி வந்து அவளுக்கு நன்றி அஞ்சலி செலுத்திவிட்டு போவதை குமரன் எவ்வளவு தடவை பார்த்திருக்கிறான். அப்போதெல்லாம் அகிலாவின் முகத்தில் தோன்றும் மலர்ச்சிக்கு ஈடேது? அத்தகைய உள்ள நிறைவை நாடித்தானே அவள் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறாள். என்ன கேப்டன், கொஞ்ச நேரத்திற்கு உங்கள் தனிமையை நான் கலைக்கலாமா என்று கேட்டவாறு அவன் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அகிலா. தனிமையை கலைப்பதாவது நல்ல கேள்வி என்று சிரித்தான் குமரன். உங்களை பார்த்தால் அப்படித்தான் தோன்றியது. எப்படி? தனிமையிலேயே இன்பம் காண்பவராக. குமரன் சிரித்தான். சற்று பொறுத்து ஒரு பெருமூச்சுடன் கூறினான். நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரியாக கூட இருக்கலாம். தனிமையில் நான் இன்பம் காண்கிறேனோ இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தனிமையை துன்பமாக நான் என்றுமே கருதியது கிடையாது. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து தனிமைக்கே பழக்கப்பட்டு அந்த தனிமை உணர்ச்சியே என்னுடைய இயல்பாக மாறிவிட்டதோ என்னவோ. அகிலாவின் முகத்தில் இருந்த மலர்ச்சி சட்டென்று மறைந்தது. அவளையும் மீறி ஒரு நீண்ட பெருமூச்சு அவள் நெஞ்சிலிருந்து எழுந்தது. மன்னிக்க வேண்டும், அனாவசியமாக உங்கள் மனம் நோகும்படி ஏதாவது சொல்லி இருந்தால். இல்லை இல்லை, என்னை பற்றி ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நினைவு தெரிந்த நாளில் இருந்து மனம் ஒரு விதமான நிலைமைக்கு பழக்கப்பட்டு விட்டால் அதை மாற்றிக்கொள்வது கடினம்தானே. ஆனால் வாழ்வில் நான் தன்னந்தனியாக ஆகிவிட்டாலும் என் தனிமை உணர்ச்சி என்னை செயலற்றவனாக ஆக்கி விடுவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்தது கிடையாது. என் மனதில் எங்கோ அந்த தனிமை உணர்ச்சி பதுங்கி கிடக்கிறதென்ற உண்மையை யாரும் கண்டுகொள்ளாத விதத்தில்தான் நான் மற்றவர் எதிரில் நடந்து கொள்ள பாடுபட்டு வருகிறேன். என்னையும் மீறி அது தலை தூக்கும் போது எனக்கு அது வேதனை அளிப்பதை விட மற்றவருக்கு அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை நினைத்துத்தான் என் மனம் நோகிறது. அமைதியான மௌனத்தில் ஆழ்ந்திருந்த அகிலா சட்டென்று கேட்டாள். உங்கள் தனிமை உணர்ச்சியை மறக்கடிப்பதற்காகத்தான் இராணுவ சேவையில் சேர்ந்தீர்களா? இருக்கலாம். ஏதோ ஆவேசத்தில் நான் செய்த தீர்மானம்தான் அது. நாட்டுப்பற்று எவ்வளவு தூரம் அதற்கு தூண்டுகோலா இருந்தது என்று என்னால் சொல்ல முடியாது. வாழ்வுக்கு வேறெந்த பற்றுக்கோடும் இல்லாத போது நாட்டுப்பற்று தீவிரமாக தலை தூக்கியதோ என்னவோ. ஆனால் இராணுவ வாழ்க்கையினால் என் தனிமை உணர்ச்சியை மறக்கடித்து விட்டதாக நான் நினைத்தால் என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் அர்த்தம். சென்ற 3 வருஷங்களாக இராணுவ வாழ்க்கையின் நெரிசல்களுக்கும் பரபரப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் திடீர் திருப்பங்களுக்கும் மத்தியில்
கூட என் தனிமை உணர்ச்சி மாறாமலே இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நூற்றுக்கணக்கான சகாக்களுடன் தோளோடு தோள் சேர்த்து நின்று உயிரை பணயம் வைத்து கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நிலைமையில் கூட நான் தன்னந்தனியன் என்ற உணர்வை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நான் வருத்தத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஏதோ தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல் குமரன் பேசிக்கொண்டு போன போது அகிலா அவன் முகத்தையே பார்த்தவாறு கேட்டு கொண்டிருந்தாள். அவன் கண்களில் ஏனோ கண்ணீர் துளிர்த்து நின்றது. குமரன் தொடர்ந்து கூறினான். இங்கே நான் உட்கார்ந்திருந்த போது எதிரே தெரியும் இந்த இமய சிகரங்களின் தனிமையை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆயிரம் ஆண்டுகளாக சமதரை பரப்பிலிருந்து வெகு தூரம் விலகி ஏதோ ஒரு உன்னத லட்சியத்தை எட்ட துடிப்பது போல் வானை முட்டி நிற்கும் இந்த சிகரங்கள் கண்டதெல்லாம் தனிமையை தவிர வேறென்ன? அந்த தனிமையின் சில்லிப்புதான் யாரையும் நெருங்க ஒட்டாத பனித்திரளாக அவற்றை போர்த்தி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தப்பில்லை அல்லவா? அகிலா பெருமூச்செறிந்தாள். இமயத்தின் அந்த நெருங்க முடியாத தனிமை அதற்கு பாதுகாப்பாக இருந்து வந்த காலம்தான் இப்போது மாறிவிட்டதே. 3 வருஷங்களாக இந்த பனி சிகரங்களில் இருந்து வந்திருக்கும் படை நடமாட்டத்துக்கு கணக்கேது? பீரங்கிகள் கக்கிய நெருப்புக்கு கணக்கேது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மாசு மறுவில்லாமல் துல்லியமாக விளங்கிய பனிப்போர்வையில் எவ்வளவு இரத்தக்கரை படிந்து விட்டது இந்த 3 வருஷங்களில் என்றாள். இதையெல்லாம் பார்க்கும்போது நமது உன்னத பண்புகளுக்கும் லட்சியங்களுக்கும் இதே கதி ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று எனக்கு கவலை தோன்றுவது இயற்கைதானே. சீனர்களின் வெறியாட்டம் தணிந்ததென்று நிம்மதியாயிருந்த வேளையில் பாகிஸ்தான் கிளப்பிவிட்ட புதிய போராட்டம் இப்போது தோன்றியிருக்கிறது. இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்குமோ? கவிதை நிறைந்த இந்த காஷ்மீரத்தை இன்னும் எப்படியெல்லாம் உருக்குலைக்குமோ என்றாள் அகிலா கவலையுடன். அதையெல்லாம் நினைத்து பார்க்க நமக்கு நேரம் ஏது? கடமையின் அழைப்பு எங்கிருந்து வந்தாலும் சரி, அது எவ்வளவு கடுமையானதாயிருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதில் மற்ற நினைவை எல்லாம் நாம் மறந்துவிட முடிகிறதே என்றான் குமரன். ஆஸ்பத்திரி வாயிலில் ஒரு ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மறுபடியும் ஒரு புதிய கேஸா என்று கேட்டவாறு குமரன் சற்று முன்னுக்கு நகர்ந்து எட்டி பார்த்தான். மறுகணம், அடடே, வந்திருப்பது என் கமாண்டர் அல்லவோ என்று கூறினான். அகிலாவும் எட்டி பார்த்தாள். குமரன் பணிபுரிந்து வந்த என்ஜினியரிங் அணியின் பிரதான அதிகாரிதான் ஜீப்பில் இருந்து இறங்கி ஆஸ்பத்திரிக்குள் சென்று கொண்டிருந்தார். உங்கள் உடல்நிலையை பற்றித்தான் விசாரிக்க வந்திருக்கிறார் போலிருக்கிறது என்றாள் அகிலா. என்னை நேரில் பார்த்தால் அவரே புரிந்து கொள்வார். உடனடியாக எனக்கு ஏதாவது பொறுப்பை கொடுத்து இங்கிருந்து அனுப்பி வைக்கும்படி அவரிடமே கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்ற குமரன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரகுநாத்துடன் கமாண்டர் கண்ணா மாடிப்படி ஏறி வரும் மெடுக்கான பூட்ஸ் ஒலி கேட்டது. குமரனும் அகிலாவும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். கமாண்டருக்கு குமரன் இராணுவ முறையில் வணக்கம் தெரிவித்ததும் அன்புடன் பதில் வணக்கம் தெரிவித்தவாறு அருகில் வந்த அவர் குமரனை தட்டி கொடுத்து, ஹலோ கேப்டன், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். மேஜர் ரகுநாத்தும் அமர்ந்ததும் குமரனும் அகிலாவும் அவர்கள் எதிரே உட்கார்ந்து கொண்டனர். தலை தொப்பியை கழற்றி மடித்து வைத்து கொண்டு பனி குவியலாக மின்னிய கேசத்தை ஒரு முறை தடவி விட்டவாறு குமரனை பார்த்த கமாண்டர், என்ன கேப்டன், இங்கே இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையாமே என்று சிரித்து கொண்டே கேட்டார். மன்னிக்க வேண்டும், பிடிக்கவில்லை என்று நான் சொன்னால் என்னை போல நன்றி கெட்டவன் யாருமே இருக்க முடியாது. மேஜர் அவர்களும் அவருடைய குமாரியும் என்னிடம் காட்டும் அன்பும் பரிவும் சாமான்யமானதா? நான் எவ்வளவு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று நீங்களே பார்க்கிறீர்களே. இவர்களுடைய இடைவிடாத கவனிப்பு இல்லாமல் இது சாத்தியமாக முடியுமா என்றான் குமரன் இதயம் நிறைந்த நன்றி உணர்வுடன். உண்மைதான் டாக்டர், உங்களுக்கும் டாக்டர் அகிலாவுக்கும் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார் கமாண்டர் கண்ணா. மேஜர் ரகுநாத் சிரித்தார். உபச்சார வார்த்தைகளுக்கு அவசியமே இல்லை. இங்கு வருபவர்கள் உல்லாச பொழுதுபோக்குக்கா வருகிறார்கள்? உயிரை ஒரு பொருட்டாக மதியாமல் போர் முனையில் படுகாயப்பட்டு நினைவிழந்த நிலையில் இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களால் ஆன சேவையை செய்வதில் நாங்கள் எவ்வளவு பெருமை அடைகிறோம் தெரியுமா? மற்றவர்களை கவனித்துக் கொள்வது போலத்தான்
கேப்டன் குமரனையும் நாங்கள் கவனித்துக் கொண்டோம். இவருடைய கடமை துடிப்பு எப்படிப்பட்டதென்று எனக்கு தெரியும். பழைய ஆரோக்கியம் முழுவதும் திரும்புவதற்கு முன்பே அவர் அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிடக் கூடாதே என்றுதான் நான் இவருக்கு அதிக நம்பிக்கை கொடுக்காமல் காலம் கடத்தி வந்தேன் என்றார். இன்னும் கூட என் பழைய ஆரோக்கியம் திரும்பவில்லை என்றுதான் சொல்கிறீர்களா மேஜர் சார் என்று கேட்டான் குமரன் சற்று பொறுமை இழந்து. அப்படி இல்லை கேப்டன், நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று விட்டீர்கள் என்று மேஜர் சாஹப் எனக்கு டெலிபோனில் அறிவித்த பிறகுதான் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று கமாண்டர் கண்ணா கூறியதும் குமரனுக்கு மகிழ்ச்சி மிகுதியில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. மேஜர் சார், நீங்கள் என் தெய்வம் என்று நெஞ்சு தழுதழுக்க கூறிக்கொண்டே மேஜர் ரகுநாத்தின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான். கேப்டன், ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இப்போதே இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கிறது என்றார் கமாண்டர் கண்ணா. சொல்லுங்கள் சார் என்றான் குமரன் ஆர்வத்துடன். இப்போது போர் நடக்கும் பகுதி இங்கிருந்து நேர் மேற்கே 20 மைல் தூரத்தில் இருக்கிறதென்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே எதிரி படை நம்மை விட அதிகமான வசதியுள்ள இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது. நமது படை எவ்வளவோ உறுதியுடன் போராடியும் எதிரியை பின்னுக்கு தள்ள முடியவில்லை. இதன் மத்தியில் எந்த நிமிஷமும் எதிரியின் உதவிப்படை அங்கு வந்துவிடக் கூடும் என்று தெரிகிறது. அப்படி வந்துவிட்டால் பெருத்த சேதத்துடன் நம்முடைய படை பின் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த நிலைமையை தவிர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எதிரிக்கு தெரியாமல் வேறு வழியே முன்னேறி சென்று எதிரியை வளைத்து கொள்வதற்காக நம்முடைய இன்னொரு படை புறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழியில் முன்னேற தடையாயிருப்பது குறுகலான செங்குத்தான பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காட்டாறு. அதை கடப்பதற்கான பாலம் அமைத்தால் ஒழிய நமது படை முன்னேற முடியாது. அந்த வேலையை கவனிக்க ஒரு என்ஜினியரிங் கேப்டன் தேவை என்ற செய்தி எனக்கு சற்று முன்புதான் வந்தது. அதே சமயத்தில் உங்களை பற்றி மேஜர் சாஹபிடமிருந்து போன் வரவே அந்த பாலம் அமைக்கும் பொறுப்பை உங்களிடமே விட்டுவிட தீர்மானித்து விட்டேன் என்றார் கமாண்டர். நான் இப்போதே புறப்பட தயார் என்றான் குமரன் உற்சாகத்துடன். கேப்டன், குமரன் இராணுவத்தில் சேர்வதற்கு முன்னால் மின்சார இன்ஜினியராகத்தானே இருந்தார் என்று கேட்டார் மேஜர் ரகுநாத். இராணுவ சேவையில் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியே என்ஜினியர்கள் வைத்துக் கொள்ள முடியுமா என்ன? எல்லோருக்கும் எல்லா விதமான வேலைகளிலும் பயிற்சி கொடுக்கிறோம். முக்கியமாக நமது கேப்டன் பால அமைப்பில் விசேஷமான பயிற்சி அடைந்திருக்கிறார் என்று விவரித்தார் கமாண்டர். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் குமரன் அங்கிருந்து புறப்பட்ட போது அகிலா ஜீப் அருகில் வந்து நின்று அவனை வழி அனுப்பி வைத்தாள். உங்களுக்காக நான் எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன் என்று நெஞ்சு தழுதழுக்க அவள் கூறிய போது அவளது கண்கள் கலங்கி தோன்றின. கமாண்டர் குறிப்பிட்ட இடம் இராணுவ ஆஸ்பத்திரியில் இருந்து வடமேற்கே 20 மைல் தூரத்திற்குள் தான் இருந்தது. குமரன் அங்கு போய் சேர்ந்த சமயம் அந்த படை வீரர்கள் தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பாலத்தை அமைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கங்கே சிறு சிறு திருத்தங்களை விளக்கி சொன்னதும் அந்த வேலை இன்னும் தீவிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்க ஆரம்பித்தது. புதர் மறைவில் இருந்து பங்கர் ஒன்றிலிருந்து வெளியே வந்த கம்பெனி கேப்டன் குமரன் அருகே வந்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். உங்கள் கமாண்டரை போல நானும் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவன்தான். என் பெயர் கோஸ்லா என்றான் அவன் ஆங்கிலத்தில். என் பெயர் குமரன். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று ஹிந்தியில் கூறியவாறு குமரன் அவனது கையை பற்றி குலுக்கினான். அதன் பிறகு கோஸ்லா பஞ்சாபி கொச்சை நிரம்பிய இந்தியிலேயே பேச ஆரம்பித்தான். நீங்கள் சரியான சமயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இன்று பொழுது சாய்வதற்குள் பாலத்தை பூர்த்தி செய்தால்தான் திட்டமிட்டபடி இரவோடிரவாக இங்கிருந்து முன்னேறி சென்று எதிரியை வளைத்து கொள்ள முடியும் என்றான் அவன். படபடவென்று எங்கிருந்தோ யந்திர துப்பாக்கி சத்தம். குப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கத்தினான் கோஸ்லா. அந்த எச்சரிக்கைக்காக யாரும் காத்திருக்கவில்லை. யந்திர துப்பாக்கியின் சத்தம் கேட்டதுமே அவர் அந்தந்த இடத்தில் குப்புறப்படுத்தி விட்டனர். துப்பாக்கியின் சத்தம் நிற்கும் வரை யாரும் எழுந்திருக்கவில்லை. அதன் பிறகு அவர்கள் வேகமாக எழுந்து அவசரமாக வேலையை தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தனர். எதிர்கரையில் வசதியான ஒரு குன்றின் உச்சியில் இருந்து அந்த யந்திர துப்பாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது.
எதிரி ஆள் ஒருவன்தான் அங்கே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். இதுவரை நம் ஆட்கள் 4-5 பேர் பலியாகி விட்டார்கள் என்று விவரித்தார் கோஸ்லா. ஆனால் அடிக்கொரு தரம் இந்த தொல்லை இருந்து கொண்டிருந்தால் பொழுது சாய்வதற்குள் இந்த வேலையை முடிக்க முடியாதே என்றான் குமரன் கவலையுடன். என் கமாண்டருக்கு போனில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதற்குள் ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பார் என்றே நம்புகிறேன் என்றான் கோஸ்லா. பாலம் அமைக்கும் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நடுவே யந்திர துப்பாக்கியின் படபடவென்ற ஒலி. சிறிது நேரத்துக்கு வேலைக்கு தடை போடும். ஓரிருவர் குண்டு பட்டு அந்த கிடுகிடு பாதாளத்தில் விழுவதும் நிகழும். ஒரு தடவை குமரனே ஒரு மயிரிழையில் தப்பினான். அனல் பறக்கும் குண்டு அவன் காதருகே உராய்வது போல் சென்றதை அவனால் உணரக்கூட முடிந்தது. அவ்வளவு ஆபத்தான நிலையிலும் அவனும் கோஸ்லாவும் அந்த இடத்தை விட்டு நகராமல் வீரர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தனர். வீரர்களும் உயிரை துரும்பாக மதித்து தங்கள் கடமையை செய்து கொண்டிருந்தனர். திடீரென்ற யாரும் எதிர்பாராத அமைதி அங்கு நிலவியது போல் தோன்றியது. கொஞ்ச நேரமாக யந்திர துப்பாக்கியின் சத்தமே வரவில்லை என்பதை அப்போதுதான் எல்லோரும் உணர்ந்தனர். துப்பாக்கியில் பழுது ஏதாவது ஏற்பட்டு விட்டதோ என்னவோ என்றான் குமரன். அல்லது துப்பாக்கி ரவுண்டுகள் தீர்ந்து போயிருக்கலாம், யார் கண்டது என்றான் கோஸ்லா. எப்படியோ நம்முடைய வேலை சுலபமாகிவிட்டது என்ற உற்சாகத்துடன் கூறிய குமரன் பால அமைப்பு வேலையில் ஈடுபட்டிருந்த வீரர்களை ஊக்கப்படுத்துவதில் முனைந்தான். அதன் பிறகு எந்த தடங்களும் இல்லாமல் வேலை வேகமாக நடக்க ஆரம்பித்தது. பொழுது சாய்வதற்கு முன்னமேயே பாலத்தின் கடைசி கட்டை பொருத்தப்பட்டு பாலம் பூர்த்தியான நிலையை எட்டிவிட்டது. வெற்றி ஆரவாரத்துடன் 4-5 வீரர்கள் பாலத்தை கடந்து அக்கறையில் போய் நின்றனர். குமரன் கோஸ்லா இருவராலும் கூட அந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவர்களும் பாலத்தின் மேல் நடந்து சென்று அக்கறையில் போய் நின்றனர். சட்டென்று கோஸ்லா கத்தினார், கேப்டன் குமரன், தோ பாருங்கள். அவன் காட்டிய திசையில் பார்வையை பதித்த குமரன் குன்றின் சரிவு பகுதியில் மெதுவாக வந்து கொண்டிருந்த 4-5 வீரர்களை கண்டதும் திகைத்து நின்று விட்டான். யாரும் சுடாதீர்கள், அவர்கள் நம் வீரர்கள் என்று கத்தினான் கோஸ்லா. அந்த வீரர்கள் காயமுற்ற வீரன் ஒருவனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வருவது தெரிந்ததும் குமரன், வாருங்கள், நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று கூறிக்கொண்டே முன்னே ஓடினான். கோஸ்லாவும் மற்றவர்களும் அவனை தொடர்ந்து ஓடினர். குன்று சரிவில் இருந்து இறங்கி வந்த வீரர்களை நடுவழியில் சந்தித்து அவர்கள் கையில் இருந்த ஸ்ட்ரெச்சரை தங்கள் கையில் வாங்கி கொண்டதும் அந்த வீரர்களில் ஒருவன் கூறினான், உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரி யந்திர துப்பாக்கியை வாயடைக்க செய்யவே கமாண்டர் எங்களை வேறு வழியாக அங்கே அனுப்பினார். எதிரி பாறைக்கு மத்தியில் வசதியான இடத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களுக்கு தப்பி அவனை குறி வைப்பது சாத்தியமாயில்லை. மறைவில் பதுங்கியிருந்த எங்கள் கேப்டன் திடீரென்று நேருக்கு நேரேயே அவன் மேல் பாய்ந்து அவனை சுட்டு வீழ்த்தினார். ஆனால் அதற்குள் எதிரியின் குண்டு அவர் மார்பில் பாய்ந்து விட்டது. அடப்பாவமே, ஸ்ட்ரெச்சரில் இருப்பது உங்கள் கேப்டனா என்று கேட்ட கோஸ்லா அந்த சடலத்தை மூடியிருந்த துணியை விலக்கினான். மறுகணம் கேப்டன் வீரமணி என்று கத்திவிட்டான். திடுக்கிட்ட குமரன், யார் வீரமணியா என்று கூவியவாறு ஸ்ட்ரெச்சரில் கிடத்தப்பட்டிருந்த வீரன் பக்கம் குனிந்தான். வீரமணிதான். அவன் ஆவி பிரியும் நிலையில் இருந்தது. குமரனின் குரல் அவனுக்கு புத்துயிர் அளித்தது போலும். மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். குமரன் என்று கூறுவது போல் அவனது இதழ்கள் அசைந்தன. அவனது துவண்ட கைகள் நண்பனை நெஞ்சார தழுவ துடித்தன போல் லேசாக உயர்ந்தன. வீரமணி என்று கதறியவாறு குமரன் அந்த கரங்களை பற்றி அவற்றில் முகத்தை புதைத்து கொண்டு கண்ணீர் பெருக்கினான். வீரமணியின் இதழ்களில் தெய்வீகமான புன்னகை அரும்பியது. அவன் கண்கள் தாமாகவே மூடின. அவன் கைகள் தோய்ந்து விழுந்தன. கடைசி கணத்தில் நண்பனை சந்திக்க முடிந்த நிம்மதியுடன் அவனது ஆவி உடலை விட்டு பிரிந்தது. வீரமணி, வீரமணி என்று நெஞ்சு கிழிய அலறினான் குமரன். வான் உயர்ந்த வெண்பனி சிகரங்களின் கம்பீரமான எழிலையே விழிகளால் பருகியவாறு இராணுவ ஆஸ்பத்திரியின் மாடி பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் அகிலா.
அந்த சிகரங்களை பற்றி கேப்டன் குமரன் கூறிய வார்த்தைகள் அப்போது அவள் நினைவில் சுழன்று கொண்டிருந்தன. லட்சிய தனிமையின் பனி போர்வையுடன் அவை புனிதத்துவம் புரிவதற்கு வேண்டிய சூழ்நிலை மீண்டும் உருவாகிவிட்டது. அவற்றின் ஏகாந்தத்தை குலைக்கத் தோன்றிய போர் ஒரு வழியாக ஓய்ந்து விட்டது. இப்போது நிலவும் அமைதி இப்படியே என்றும் நீடித்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? அந்த பனி சிகரங்களுக்கு அப்பால் இன்னும் எதிரிகளின் நடமாட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எவ்விதமான அமைதி குலைவும் ஏற்பட விடாமல் பாரத வீரர்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர். அந்த வீரர்களின் பாதுகாப்பில் இனி நிம்மதியாயிருக்கலாம் என்ற உறுதியுடன் கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற இமய சிகரங்களை கண்டு அகிலாவின் உள்ளம் பெருமையாக பூரித்தது. அந்த உன்னத இமயத்தை போலவே தன் இதயத்தில் இடம் பெற்றுவிட்ட குமரனை நினைத்து அவள் நெஞ்சம் நெகிழ்ந்தது. குமரன் அங்கே தங்கி இருந்ததெல்லாம் 2 வாரங்கள்தான். அங்கே சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்ட எத்தனையோ வீரர்களில் ஒருவனாகத்தான் அகிலா ஆரம்பத்தில் அவனை கருதினாள். மற்றெல்லோரிடமும் காட்டிய பரிவைத்தான் அவனிடமும் காட்டியதாக நினைத்தாள். அப்படி இருந்தும் அவளை அறியாமலேயே அவனிடம் பாசம் எப்படி உருவாயிற்று? அவன் அங்கிருந்து சென்று விடாமல் அங்கேயே அவளுடைய கவனிப்பிலேயே எப்போதும் இருந்துவிடக் கூடாதா என்ற அர்த்தமற்ற எண்ணம் ஏன் தோன்ற ஆரம்பித்தது? கடைசியில் அவன் கமாண்டருடைய கட்டளையை ஏற்று அங்கிருந்து புறப்பட்டு சென்ற போது பொங்கி எழுந்த கண்ணீரை அவளால் அடக்கவே முடியவில்லை. அன்று முழுவதும், ஏன் அதை தொடர்ந்து பல நாட்கள் அந்த பிரிவை நினைத்து அவள் நெஞ்சம் அப்படி வேதனைப்படுவானேன்? அதையெல்லாம் இப்போது நினைத்து பார்த்தபோது அகிலாவுக்கு சிரிப்பு கூட வந்தது. சாதாரணமாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அகிலா என்றுமே தன் மனதில் இடம் கொடுத்தவள் அல்ல. மருத்துவ கல்லூரியில் படித்து வந்த நாட்களில் மற்ற மாணவர்களுடன் அவள் எவ்வளவோ சகஜமாக பழகியிருக்கிறாள். விரும்பத்தக்க அம்சங்கள் யாரிடமாவது இருந்தால் மனம் விட்டு பாராட்டவும் அவள் தயங்கியதில்லை. ஆனால் இதுவரை யாரும் குமரனைப் போல தீவிரமாக அவள் மனதில் இடம் பெற்று விடவில்லையே. குமரன் அங்கிருந்து சென்று எவ்வளவு நாட்களாகிவிட்டன. ஆனால் ஒரு நாள் கூட அகிலா குமரனை நினைக்க தவறியதில்லை. அன்றாட கடமைகளில் அவள் கருத்தாயிருக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஏதாவது சாக்கிட்டு குமரனின் நினைவு அவளுக்கு வந்துவிடும். அப்புறம் அன்று முழுவதும் அந்த நினைவில் இருந்து விடுபட முடியாமல் அவள் உள்ளம் அதை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கும். அவ்வளவு தூரம் அவள் மனதை ஆக்கிரமித்து கொள்ளும்படியாக குமரனிடம் மட்டும் அப்படி என்ன விசேஷத்தன்மை இருந்தது என்று புத்தி பூர்வமாக ஆராய தோன்றியது அகிலாவுக்கு. குமரனின் ஸ்படிகம் போன்ற நேர்மை மட்டும்தான் அதற்கு காரணமா? அதற்கு மேலும் ஏதோ ஒன்று இருப்பது போல் தோன்றவில்லையா? தன் தனிமை உணர்ச்சியை பற்றி குமரன் கூறியதை அவள் எண்ணி பார்த்து கொண்டாள். ஆனால் அது வாழ்க்கை சூழ்நிலைகளால் ஏற்பட்ட தனிமை உணர்ச்சி மட்டுமல்ல, ஏதோ ஒரு சோக உணர்வும் அதில் கலந்திருந்ததால் தான் அதற்கு ஒரு தனி கவர்ச்சி ஏற்பட்டிருந்ததென்று இப்போது அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த சோகத்தை அவளால் மாற்ற முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அகிலா, அகிலா என்று அழைத்து கொண்டே அங்கு வந்தார் மேஜர் ரகுநாத். என்னப்பா? இன்றைய தபாலில் ஒரு முக்கியமான கடிதம் வந்திருக்கிறது கேப்டன் குமரனிடமிருந்து என்ற தந்தை கூறியதும் அகிலாவின் உள்ளம் துள்ளியது. என்ன எழுதியிருக்காரப்பா என்று கேட்டாள் ஆவலுடன். நீயே படித்து பாரேன் என்ற கடிதத்தை அவளிடம் கொடுத்த ரகுநாத் அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார். அகிலாவும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பரபரப்பு நிறைந்த உற்சாகத்துடன் கடிதத்தை அவசர அவசரமாக படித்தாள். அங்கிருந்து சென்ற பிறகு அத்தனை நாட்களில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சுருக்கமாக விவரித்திருந்த குமரன் தன்னுடைய சகோதரனுக்கு ஒப்பான உயிர் நண்பனை பறிகொடுத்த துக்கத்தை பற்றி உள்ளம் உருக எழுதியிருந்ததை படித்தபோது அகிலாவின் கண்கள் கலங்கின. அவை தெளிவு பெறும் வரை கண்களை கடிதத்தில் இருந்து அகற்றி சில வினாடிகள் வெறுமை நோக்குடன் எதிரே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு கடிதத்தில் பார்வையை பதித்து மேலே படிக்க ஆரம்பித்தாள். கடிதத்தின் பிற்பகுதி குமரனின் வருங்கால திட்டம் பற்றியதாக இருந்தது.
குமரன் எழுதியிருந்தான். போர் நடவடிக்கைகள் இல்லாத நிலையில் என்ஜினியர்களுக்கு இராணுவத்தில் அதிக வேலை இல்லை. எனவே என்ஜினியரிங் பகுதியில் நிரந்தரமாய் இருப்பவர்களை தவிர என்னை போல தற்காலிகமாக சேர்ந்தவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்ப தீர்மானித்து விட்டார்கள். அத்தகைய விடுதலை உத்தரவும் எனக்கு கிடைத்துவிட்டது. நான் சீக்கிரமே சென்னைக்கு திரும்பி எங்கள் இலாகாவில் மீண்டும் நியமனம் பெற முயற்சி செய்தாக வேண்டும். புதிதாக நியமனம் பெறுவது கஷ்டமாயிராது என்றாலும் மனதுக்கு பிடித்த இடமாக அமைவதற்குத்தான் முயற்சி தேவை. தங்கள் ஆஸ்பத்திரியில் தாங்களும் தங்கள் குமாரியும் என்னிடம் காட்டிய அன்பையும் பரிவையும் நான் என்றுமே மறக்க முடியாது. இதை நான் வெறும் உபச்சாரத்திற்காக சொல்லவில்லை. சொந்த பந்தங்கள் இல்லாத நான் மனப்பூர்வமான சொந்த உரிமையை உங்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி இருந்த சில நாட்களிலேயே உணர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை என்னிடம் காட்டிய உங்கள் இருவரையும் ஒரு தரமாவது பார்க்காமல் சென்னைக்கு திரும்பிவிட என் மனம் சம்மதிக்குமா? கூடிய சீக்கிரமே அங்கு வருவேன். எப்போது வருவேன் என்று நிச்சயமாக சொல்வதற்கில்லை. வாகன வசதி கிடைப்பதை பொறுத்திருக்கிறது. ஜீப்போ லாரியோ எது கிடைத்தாலும் அதில் தொற்றிக்கொண்டு அங்கே வந்து சேர்ந்து விடுவேன். கடிதத்தின் கடைசி வாக்கியங்களை அகிலா படித்து முடிக்க கூட இல்லை. வாயிலில் ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் அவள் பரபரப்புடன் எட்டி பார்த்தாள். குமரன் தான் ஜீப்பில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். அப்பா, அவர் வந்துவிட்டார் என்று கூவினாள் அகிலா. அடுத்த சில வினாடிகளுக்குள் வேகமாக மாடிப்படி ஏறி வந்த குமரன் அவ்விருவருக்கும் கரம் கூப்பியவாறு அவர்கள் அருகே வந்தான். மேஜர் ரகுநாத் சட்டென்று எழுந்து அவனை அன்புடன் அணைத்தபடியே நாற்காலியில் அமர செய்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.